திரு மரிய பிரான்சிஸ் அவர்களுக்கு 1 ஏக்கருக்கு மேல் சொந்தமாக இடம் இருக்கிறது. அந்த இடத்தின் மதிப்பு சுமார் 2 கோடி ரூபாய். அதை அரசாங்க சொத்து என சர்வே டிபார்ட்மெண்ட் கூறிவிட்டது. இதனால் அவர் அதிக மனவேதனைக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானார். இது சம்பந்தமாக கடந்த 6 வருடங்களாக 2 தாசில்தார், 3 RDO, 2 கலெக்டர் என நேரில் பார்த்து பல மனுக்களை கொடுத்து வந்தார். ஆனாலும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை. இது சம்பந்தமாக அலைந்து சோர்ந்து போனார் திரு மரிய பிரான்சிஸ். அப்பொழுது திருச்சியில் நடைபெற்ற அற்புத குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்து கொண்டு டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா இருவரையும் நேரில் சந்தித்து தன் இடத்தை குறித்த காரியங்களை சொல்லி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டார். அவர்கள் இருவரும் பாரத்துடன் ஜெபித்துவிட்டு, உங்கள் சொத்து உங்கள் கையை விட்டு போகாது, உயர் அதிகாரிகளின் கண்களில் உங்களுக்கு தயை கிடைக்கும் என உறுதியாக சொல்லி அனுப்பினார்கள். அதன்பின் புதிதாக வந்த ஒரு கலெக்டரை நேரில் சந்தித்து தன்னுடைய இடம் சம்பந்தமான அனைத்து அசல் மற்றும் நகல்களை காண்பித்தார் மரிய பிரான்சிஸ். கர்த்தர்தாமே அந்த அதிகாரியின் கண்களில் அவருக்கு தயை கிடைக்க செய்தார். அவர் அனைத்து பத்திரங்களையும் பார்த்துவிட்டு, இது அரசாங்க சொத்து என தவறாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கையெழுத்திட்டு கொடுத்தார். கணினியிலும் அவற்றை சரி செய்து மரிய பிரான்சிஸ் அவர்களின் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து மீண்டும் அவருடைய கைக்கு கிடைக்கும்படி கர்த்தர் அற்புதம் செய்தார். என் பெயர் மரிய பிரான்சிஸ். எங்கள் ஊர் தஞ்சாவூர் அடுத்த திருக்கானூர். மெயின் ரோட்டில் எனக்கு 1 ஏக்கர் 12 சென்ட் இருந்துச்சு. அதை கவர்மெண்ட் லேண்டுன்னு சர்வே டிபார்ட்மெண்ட்டில் போட்டு கவர்மெண்ட் லேண்டு பண்ணிவிட்டான். அதனுடைய சொத்துடைய மதிப்பு 2 கோடி ரூபா. ஐயா வீட்டையும் அம்மா வீட்டையும் நான் ஜெபம் பண்ணேன். ஐயாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க, உன் சொத்து ஒன்றை விட்டு போகாதுப்பா, நாங்கள் ஜெபம் பண்ணோம், நீ முயற்சி எடு அப்படின்னாங்க. 3 தாசில்தார், 3 கலெக்டரு, 3 RTO, 2 துணை தாசில்தார், இத்தனை பேரை பார்த்துக்கான எவ்வளோ பேப்பர் இருக்கும். அதாவது RTO ஆஃபீஸில் மாதம் ஒரு மீட்டிங் போடுவாங்க, விவசாயிகள் குறைத்துக்கு கூட்டம், அங்கேயும் போய் சொல்லுவோம். அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் விவசாயிகள் குறைத்துக்கு கூட்டம்னால மாதம் நடத்துவாங்க, அங்கேயும் போய் சொல்லுவோம். ஒரு கதையாகலை. கலெக்டர் வந்தார், இப்போ இருக்கிறார். என்னையா அப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கும்போது உடனே அவர் BA, அதுக்கு அடுத்தாவது CA கூப்பிட்டு, என்ன அவர் பெரிய மனுஷனை பண்ணுறோம் அலைய விடுறீங்க. 11/8/23 உடனே ஒரு ஆர்டரை போடுறாரு. இந்த ஆர்டரை என்ன பண்ணுறாங்க, தபால் செக்ஷனில் ஒரு 10 நாள் தேக்கிவிட்டாங்க. ஐயா கலெக்டரில் போனேன், என்னையா அப்படின்னு, தபால் போட்டேன்னு அப்படின்னு கேட்டார். இல்லையா வரலையான்னு. தபால் செக்ஷனுக்கு உடனே ஆளை விட்டார். எங்கே என்ன அனுப்பலைன்னாரு. உடனே அங்கேயே கையில் கொடுத்தாரு. வாங்கி கொடுத்துட்டு, என்னப்பா அப்படின்னாரு. சரி நான் போயிட்டு வரேன், கம்ப்யூட்டர்ஸில் ஏற்றுவேன். ஏற்றலை, 1 மாதம் 8வது மாதம் ஏற்றலை. தனக்காக மனதுருக்கத்துடன் ஜெபித்த டாக்டர் ஆனந்தஸ்திரா மற்றும் திருமதி மார்கரெட் ஸ்திரா இருவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார் திரு மரிய பிரான்சிஸ்.